வணக்கம் சொந்தங்களே. இப்போ இன்றைக்கி நம்ம என்ன டிஷ் பண்ண போகிறோம்னா வல்லாரைக்கீரை கடையல். அதுக்கு நம்ம என்னென்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம எடுத்துக்கிறது பாசிப்பயிறு நம்ம ஏன் எடுத்துக்கிறோன்னா, பாசிப்பயிறு உடம்புக்கு நல்லது. அதனால் பாசிப்பயிறு ஒரு 50 கிராம் எடுத்துக்கிறோம். அப்புறம் வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயமாக இருந்தால் அதில் ஒரு அரை வெங்காயம் போதும். அதை நைஸாக இது மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறோம். அப்புறம் தக்காளி சின்ன சின்னதாக இருந்தால் ஒரு 2 தக்காளி, அந்த 2 தக்காளியை அதில் ஆட் பண்ணுறோம். ரெண்டு தக்காளி, அப்புறம் 2 பச்சை மிளகா, அப்புறம் கீரையை இது இது பாருங்கள். இந்த கீரை வீட்டிலே நாங்கள் விளைஞ்சது. இது நல்ல ஒரு சுத்தமான ஒரு கீரை. இது மூளைக்கு நல்லது. இது குட்டி குழந்தைங்களுக்கெல்லாம் நம்ம படிக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் வல்லாரைக்கீரை அதிகமாக சேர்க்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா? அதனால் இந்த வல்லாரைக்கீரை நம்ம செய்ய போகிறோம். வல்லாரைக்கீரை கடையலாம். இது பசங்க சாப்பிடுவாங்க. இது எதுவும் கீரைகள்னாவே பசங்களுக்கு அளவுக்கு பிடிக்காது இல்லையா? ஒதுக்கி வைப்பாங்க, போவாங்க. அதனால் இந்த மாதிரி பருப்பில் போட்டு கடைஞ்சி நம்ம கொடுக்குறப்ப குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அப்புறம் இதில் தண்ணி ஊற்றணும். தண்ணி மூழ்கிற அளவுக்கு தண்ணி இருக்கணும். கீரை இதெல்லாம் பருப்பு இதெல்லாமே மூழ்கிற அளவுக்கு தண்ணி இப்படி இருந்தால் போதும். இப்போ இதை நம்ம ஒரு விசில் 2 விசில் அல்லது 3 விசில் வைக்க போகிறோம். அடுத்தது நம்ம வேக வச்சு குக்கரில் விசில் 3 விசில் விட்டு எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்னா தாளிக்கிறதுக்கு எண்ணெய் கொஞ்சம், எண்ணெய் காய்ஞ்சதும் அடுத்து கடுகு ஒரு டீஸ்பூன் அளவு, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கம்மியாக இருந்தாவே ஓகே தான். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் வரமிளகா ஒரு 2, அப்புறம் பூண்டு ஒரு 4 பல் பூண்டு தட்டி போட்டுக்கணும். அது நல்லா பொரிஞ்சதும் வெங்காயம் ஒரு அரை வெங்காயம் தாளிக்கிறதுக்கு நல்லா நைஸாக அரிஞ்சிட்டு இதை நல்லா பொன்னிறமாக நல்லா வணங்கணும். பொன்னிறமாக நல்லா வணங்கினாதான் நல்லா மணமாக இருக்கும். நல்லா பொன்னிறமாக வணங்கிட்டோங்க. நல்லா அந்த கருவடகம் போட்டு தாளித்தா எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமாக வணங்கிக்கணும். நல்லா பொன்னிறமாக வந்துச்சு பார்த்தீங்களா? நல்லா இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக நல்லா வறுத்ததும் அப்போ தான் நல்லா மணமாக இருக்கும். பொன்னிறமாக நல்லா வறுத்தாச்சா? ஓகே, இதோட முடிஞ்சது. அடுத்தது அந்த பருப்பு இது பண்ணதை இதை நம்ம ஷிஃப்ட் பண்ண போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தான் போட்டாச்சு. இதை நம்ம ரெடி பண்ணியாச்சு. வல்லாரைக்கீரை கடையல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு சொல்லுங்கள். இனிமேல் நம்ம அடுத்த ஒரு டிஷ்ஷோடு அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.